அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்களும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புனிதமான ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஜும்மாவாக, துல்காதா மாதம் கடைசி ஜும்மாவாக நம்மெல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம். வியாழக்கிழமை ஜும்மாவுடைய இரவு, வியாழக்கிழமை நாள் ஜும்மாவுடைய இரவாக அதிகமான துவா கபூலாகக்கூடிய, அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய ஆஜி பெருமக்கள்லாம் கூடிய மிக அற்புதமான இறுதி கடமையான அவங்களுடைய வாழ்நாளிலே பல கனவுகளை கொண்டு பல அல்லாஹ்வுடைய போராட்டத்துக்கு மத்தியில் கடமையான ஒரு ஹஜ்ஜு முடிப்பதற்காக வேண்டி ஏங்கி துடித்து விழித்திருந்து பசித்திருந்து எல்லா சிரமங்களையும் மேற்கொண்டு அந்த ஹஜ்ஜு கடமைகளை செய்வதற்காக வேண்டிய ஹஜ்ஜு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஜி பெருமக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான கடமை, அதை நிறைவேற்றற்காக வேண்டி துடித்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ்வே நீ கபூலாய் கொடுப்பாயாக. எல்லா சிரமங்களிலிருந்தும் எல்லா விதமான பாரதூரமான செயல்களிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அல்லாஹ்வே அவங்களுடைய ஹஜ்ஜை எல்லாம் மிக மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக கபூல் செய்து எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயா. அல்லாஹ்வுடைய கிருபையினால சென்ற வருஷம் உம்ராவுடைய பாக்கியம் கிடச்சி போயிட்டு வந்தது மாதிரி கூடி சீக்கிரமாக இன்னும் வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு சிபி அல்லாஹ் நீ தருவதற்காக வேண்டி நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்க, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக வேண்டி துவா செய்வேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா துவாக்களையும் புனிதமான இந்த காலங்கள் நேரங்கள் வியாழக்கிழமை இரவு வேண்டி ஜும்மாவுடைய இரவாக இருப்பதனால நம்முடைய எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து தருவானாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஏராளமான மக்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், வீட்டு லோனு கட்ட முடியல, வண்டி லோனு கட்ட முடியல, சீட்டு லோனு கட்ட முடியல, துடிக்கிறாங்க. நம்ம வீடு லோன் இல்லாதவங்க இல்லை, லோன் எடுக்கக்கூடாது தான், இருந்தாலும் இல்லாத ஒரு மனிதனை லோன் இல்லாத ஏதோ ஒரு வழியில் வண்டியாகட்டும், அது மாதிரி வீடாகட்டும், அது மாதிரி சீட்டு பணமாகட்டும், ஏதோ ஒரு லோனில் சிக்கி ஞாயிற்றுக்கிழமையான அந்த மாத கடைசியான மக்கள் படக்கூடிய பாடு இருக்கிறதே, அது அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். அந்த துடிக்கக்கூடிய அந்த லோனு கட்ட முடியாத ஜப்டி மிகவும் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்த நல்ல இஸ்முகளை அமல்களை சொல்லி கொடுத்ததன் காரணமாக அவங்களுக்கு மிகப்பெரிய குறைஞ்ச நாளிலே அவங்களுக்கு அந்த லோனு கட்டக்கூடிய ஒரு சௌபாக்கியம் கிடைத்த ஒரு சிறப்பான அமல் தான் நீ பார்ப்போம். எல்லோரும் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம வீடியோலாம் பிடித்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ சேனலில் அதிகமான உங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லைக்கு அது கேட்கும்போது ஏதாவது கேட்கும்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம மூலமா ஒரு நபர் ஹிதாயத்தை அடைஞ்சா அதுவே மிக சொர்க்கத்துக்கு காரணமாகும். எனவே நீங்கள் ஏராளமான மக்கள் பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டது. 5000, 5 லட்சம், 6 லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய அந்த அருமையான ஒரு வருடத்தில் இவ்வளோ ஒரு சிறப்பாக ஒரு சௌபாக்கியமாக அல்லாஹ் கொடுத்ததுக்கு மிகவும் அவனுக்கு எல்லா புகழும். இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கான மக்கள் பார்த்து பயனடைய வேண்டும். எல்லோருக்கும் ஹிதாயத் மூலமாக நமக்கு அது சொர்க்கத்துக்கு காரணமாக ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَكَانَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ اللَّهُمَّ ارْزُقْنَا حَجَّ بَيْتِكَ الْمُكَرَّمِ وَزِيَارَةَ نَبِيِّنَا مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَالشَّفَاعَةَ يَوْمَ الْقِيَامَةِ أَوْ كَمَا قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. வல்லவனை போற்றி வழக்குவாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாம் ஆரோக்கியமான நிலையில வைத்து ஈமான் சலாமத் தந்து அவனுக்கு அமல் செய்து நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தானே, அவனுக்கு கோடி அல்ஃபு மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். சுக்ரிகளை செய்வோம், நன்றி கடனை செலுத்துவோம். அல்லாஹ் அதிகமான நம்முடைய ரஹ்மத்தில் அதிகப்படி தந்து இன்னும் வாழ்நாளில் ஏராளமான நிஹமத்துகளை பெற்று நம்ம ஹஜ் செய்யக்கூடியவங்களாக, உம்ரா செய்யக்கூடியவங்களாக, குர்பான் கொடுக்கக்கூடியவங்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக,
நல்ல கண்ணியமான வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, லோனு கட்ட முடியாமல், ஜப்தி வண்டி கட்ட முடியாமல், வண்டி தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சீட்டு கட்ட முடியாமல் அவமானப்பட்டு அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி தான் இன்றைக்கி அழகான ஒரு அமலை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் வந்து விடாமல் வேலை வாய்ப்புகளை பறக்கச் செய்து நம்ம இந்த இஸ்முகளை சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹுடைய இஸ்மு, அல்லாஹுடைய அஸ்மால் உஸ்னா, வலில்ல அஸ்மால் உஸ்னா, அஸ்மால் உஸ்னா வச்சு நீங்கள் அல்லாஹ் துவா செய்யுங்க, உடனே அல்லாஹ் துவா கபூலாக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துவா கபூலாகக்கூடிய நாட்கள் துல்காத கடைசி வந்துடுது. ஹஜ்ஜு மாதம் ஏராளமான சிறப்புன்னு சொல்லலாம். ஹஜ்ஜு மாதம் பிறக்கின்ற அதனுடைய சிறப்புகளை பார்ப்போம். அது ஏராளமான துவா கபூலாகக்கூடிய நாள். நீங்கள் தொழுகை இல்லாதவங்க தொழுகைகளை கடைபிடித்து நீங்கள் அழகான முறையில் அல்லா இடத்துல உங்களுடைய தேவையெல்லாம் அன்றாடும் பொழுது எல்லா தேவைகளையும் நம்ம பெறக்கூடிய நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள், ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள். குர்பானி கொடுக்க முடிஞ்சவங்க குர்பானிகளை கொடுத்து அல்லா இடத்தை அந்த உதவி நீட்டும் பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி விடுவான், பாவங்களை மன்னித்து விடுவான். அது ஏராளமான நன்மைக்கு காரணமாகும் அந்த குர்பான் என்பது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடம் மதீனா இருக்கும்போது விடாமல் செய்து வந்த ஒரு சுன்னத்தான ஒரு அமல் தான் குர்பானி. அந்த குர்பானி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால், ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர், நீங்கள் தொழுகுங்க குர்பான் கொடுங்க. தொழுக எப்படி கடமை, அதே மாதிரி தான் அந்த குர்பானும் கடமை. நம்ம ஏராளமான மக்கள் என்ன செய்கிறோம், தொழுதுடுறோம். அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பாராமுகமாக இருக்கிறோம். ஏன்னா கூட்டு குர்பானு கூட சேரலாம். 5000 ரூபா, ஒரு 4000 ரூபா, 6000 ரூபா இருந்தால் கூட்டு குர்பான் சேர்ந்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லாம் நமக்குடைய வீடு வாகனம் நம்மளுடைய தொழுதாரில் போக நம்ம அன்றைக்கு நம்மளால் கொடுக்க முடியும். எல்லோரும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அது சின்ன ஒரு பொருளாதாரம் தான். ஜக்காத் என்பது வருஷம் பூராவுமே இருக்கணும், அந்த சவாப் இருக்கணும், அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஹிசாப் இருக்கணும். ஆனால் குர்பான் என்பது அந்த நாளுக்கு நம்ம சிறப்பாக அந்த நாள் நம்ம பொருளாதாரம் இருந்தாலே போதும். அதுவும் இல்லாமல் ஏராளமான நன்மைகளுக்கு அது காரணமாகும் குர்பான் என்பது. அதை பற்றி தனி ஒரு சப்ஜெக்டில் நம்ம போட்டிருக்கோம், பாருங்கள், வீடியோ பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது சொல்லுவார்னு சொன்னால், அந்த சிறப்பான நாளில் நம்ம விடாமல் இந்த அமல்கள் செய்கின்ற பொழுது சீக்கிரமாக நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கும். ஒன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய அழகான ஒரு இஸ்மு தான் அஸ்மால் உஸ்னாவில் மிக முக்கியமான இஸ்மு எதுன்னு சொன்னால், இமாம் பெருமக்கள் எழுதுவாங்க, யா ரஹ்மான் யா அல்லாஹ், யா ரஹீம் யா அல்லாஹ். அற்புதமான இஸ்மு. இதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் 100 தடவை சொல்லலாம். முதலாவது நம்ம எப்பவும் சொல்லியிருக்கிறோம், அமல்கள் செய்கின்ற பொழுது ஹாஜத்து தொழுகை, தஹஜ்ஜத் நேரங்களில், இல்லைன்னா சுபஹ் தொழுகைக்கு பிறகு, இல்லைன்னா மக்ரிப் தொழுகைக்கு பிறகு, தஹஜ்ஜத் நேரங்களில் நீங்கள் ஹாஜத்து தொழுகை 2 ரக்காத் அழகான முறையில் உதவு செஞ்சு பேணுதலா தக்குவாவான முறையில் ஹாஜத் தொழுகை தொழுது விட்டு 100 ஸலவாத்துகளை ஓதி 100 இஸ்திக்ஃபார்களை ஓதி அஸ்மால் உஸ்னாவிலே சொல்லக்கூடிய யா ரஹ்மான் யா அல்லாஹ், யா ரஹீம் யா அல்லாஹ் 100 தடவை ஓதி, அடுத்தது நம்ம இந்த லோனுக்கு பார்க்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய திருவசனம் சூரத்து அன்ஆமில் 115வது வசனம், வத்தம்மத்து கலிமத்து ரப்பிக்க சித்கன் வ அத்லா லா முபத்தில் கலிமாத்தி வ ஹுவ ஸமீஉல் அலீம் சொல்லக்கூடிய திருவசனம் 3 தடவை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், ஓத வேண்டும். இந்த ஹாஜத் நஃபில்லாம் தொழுது ஸலவாத்துகளை ஓது, இஸ்திக்ஃபாரை ஓது, அஸ்மால் உஸ்னாவுடைய யா ரஹ்மான் யா அல்லாஹ், யா ரஹீம் யா அல்லாஹ் ஓதுனுக்கு பிறகு என்ன செய்யணும், சூரத்துல் அன்ஆம், குர்ஆனில் சூரத்து அன்ஆம் எடுங்க. சூரத்து அன்ஆம் அத்தியாயம் 6வது அத்தியாயம், சூரத்து அன்ஆம் வசனம் 115வது வசனம், வத்தம்மத்து கலிமத்து ரப்பிக்க சித்கன் வ அத்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் 3 தடவை ஓதுறது. 2வது சூரத்து வாக்கியா, அழகான முறையில் சூரத்து வாக்கியா நம்ம எல்லாம் ஓதுவோம். நம்ம எல்லாம் அந்த வறுமை போகக்கூடிய அந்த சூறா தான் சூரத்து வாக்கியா, சின்ன சூறா தான். அதை நம்ம அந்த சூறா வாக்கியா ஓதி அதுக்கப்புறம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், மிக முக்கியமான ஒரு இஸ்மு, அல்லாஹ்வுடைய இஸ்மு 450 தடவை ஓத வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட பொழுது அவங்க இந்த திக்கரை ஓதுனாங்க. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில பொசுங்கக்கூடிய நரகம்தான் அந்த காலத்து நரகம். அதுதான் பல மாதம் எரிக்கப்பட்ட நம்ரூதுடைய அந்த கொடிய
அரசர் செய்யப்பட்ட அந்த மிகப்பெரிய சதியை வீசப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான வசனம் குல்னா யானா ருகூனி பருதம் வசலாம் நலா இப்ராஹிம் நெருப்பு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமை குளிர்ச்சியாக்கி விட்டு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கப்பட்ட அந்த வசனம் இறங்கப்பட்ட பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் எந்த யாருடைய தேவையில்லை, அல்லாஹ்வே போதும், எனக்கு நீயே உதவியாளர், நீயே எனக்கு போதுமானவன் என்று சொல்லி அஸ்போன் அல்லாஹ் வனியம்மல் வைக்க அவனுக்கு அர்ப்பணிக்கிறது. அந்த திக்ர் 450 தடவை அப்படியே ஓதுங்க. ஓதி பாட்டில் தண்ணி வச்சுங்க, ஊதுங்க, மந்திரிங்க. அது மாதிரி என்ன செய்யுங்க, தான தர்மம். கொஞ்சம் தான தர்மம்னா பெரிய லெவலில் செய்ய வேண்டியதில்லை. சும்மா ஒரு 5-10 ஏழை எளியோருக்கு தான தர்மம் சொல்லக்கூடிய விஷயத்தில் செஞ்சுட்டு அப்புறம் 2-3 பேர்த்துக்கு ஏழை எளியோருக்கு உணவுகளை வாங்கி உணவுகளை கொடுங்க. அந்த காலத்தில் அதிகமான துவா செய்யுங்க. துவா கபூலாக்கு நேரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் துவா கேட்டு, எல்லா முகமது முஸ்லீம்களுக்கு துவா கேட்டு உங்களுக்கு இந்த துவா ஓதுங்க. அல்லாஹ்வே வீடு ஜப்தி வந்திருக்குது, லோனு கட்ட முடியல, வண்டி கட்ட முடியல, சீட்டு பணம் கட்ட முடியல, அழுது தொழுது அல்லாஹ்வுக்கு மண்டாடுங்க. எல்லா பிரார்த்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக கபூலாகக்கூடிய நாள் தான் சிறப்பான ஹஜ் மாதம் பிறக்குது. நீங்கள் அழகான முறையில் அல்லாஹ் இடத்துல மன்றாடி அஸ்மால் ஹுஸ்னா ஓதி சூரத்து வாக்கியை ஓதி ஓதப்பட்ட இந்த அமலெல்லாம் நீங்கள் செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லா துவாக்களும் கபூலாகி அதிலிருந்து விமோச்சனத்தை அல்லாஹ்வுக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யலாம், வேறு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த சொல்லப்பட்ட அனைத்து அமல்களையும் நீங்கள் எல்லாம் செஞ்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய அனைத்து நம்முடைய துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. குறிப்பாக ஹாஜி பெறக்கூடிய ஹஜ்ஜு எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.